வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நல்லது தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் இந்த நல்லதெல்லாம் உங்கள் கண்ணில் படுது. நம்ம எதை தேடுறோமோ அதுதாங்க நம்ம கையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தினந்தோறும் எல்லா ராசிக்காரர்களுமே என்ன பதிவு தினந்தோறும் வரப்போகுது, என்னென்ன தகவல்கள் இன்றைக்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு நம்ம பதிவுகள் மீது அதிகமாயிருச்சு. ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்பிட்டே இருக்கீங்க. சரிங்களா? எனக்கு இந்த ராசி, இந்த ராசிக்கான பலன்கள் இன்றைக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஐயா, கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இவை யாவும் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. மற்ற எல்லா இடங்கள்லையும் மற்ற எல்லா பதிவுகள்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி வெறும் ஜோதிட கணிப்புகள் மட்டும் நம்ம தரது கிடையாது. ஜோதிட கணிப்போடு சேர்த்து ப்ளஸ் இந்த பிரபஞ்சத்தின் சில ஆக்டிவிட்டீஸும் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் நம்மளுடைய பதிவுக்கு இந்த அமோக வரவேற்பு. கடல் கடந்து பல பேருடைய மனதில் நம்முடைய பதிவு இடம்பெற்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பல ஜோசிய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கிரகநிலை மாற்றங்கள், பலன்கள், பரிகாரங்கள் இதை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்களுடைய மனசாட்சியாக, உங்கள் நண்பனாக, உங்கள் சகோதரனாக என்னுடைய வார்த்தைகள் உங்கள் ஆழ் மனதில் நிற்கும். அந்த ஆழ் மனதில் நிற்கக்கூடிய வார்த்தைகள் அதிர்வலைகளை உருவாக்கி நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். 10 வருடத்தின் கஷ்டம் முடிகிறது. மிதுன ராசிக்காரர்கள், ஐயா, இந்த பதிவு மிதுன ராசிக்காரங்க உங்கள் டைரி ஏதாவது எழுதுகிற பழக்கம் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் யார் என்பதை இனிமே தான் காட்டப்போகுது. உங்கள் லைஃப்பில் இதுவரை நீங்கள் பார்த்த கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்திற்கும் ஒரு விடையாக இந்த பதிவு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன தரப்போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதனோட சேர்த்து இந்த கிரகநிலை மாற்றங்களில் இது போன்ற பலன்களை பெறும் பொழுது நல்லதை மேலும் மேலும் நம்ம லைஃப்பில் கொண்டு வர பிரபஞ்சம் மூலமாக நம்ம அடையக்கூடிய சில விஷயத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால தான் நம் பதிவுகள் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் 100% மேட்ச் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை தான் நம்ம தரோம். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா போன பதிவில் பாருங்கள், மேஷராசிக்காரங்களுக்கு மாய கண்ணாடின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம். அது பயங்கர வரவேற்பு. பார்த்தவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். கொடுக்கக்கூடிய கணிப்புகள் எந்த அளவுக்கு சீரியஸ்னஸாக, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்கள் எவ்வளோ பெரிய மாற்றங்கள்ன்றதை உணர்ந்துட்டிங்கனாவே போதும், நல்லதை அடைய நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி எப்படி நம்மளுடைய பதிவுகள் மீது எல்லாருக்கும் மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கோ, அதே மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மூலிகை சாம்பிராணிலே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆடி மாதத்தில் தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. அது குறிப்பாக இந்த ஆடி ஆஃபரில் பார்த்தீங்களா, வேறு யாருமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் தரவே மாட்டாங்க. நம்ம ஏன் தரோன்னா, நம்ம சேனல் சந்தாதாரர்கள் மீது எனக்கு நிறைய நம்பிக்கையும் மரியாதையும் அன்பும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஆன்மீக பொருள் வாங்கினவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ விலை கம்மியாக கொடுத்தோம். சில பேருக்கு சொன்ன அளவை விட அதிகமாகவே அனுப்பியிருக்கோம் ஆன்மீக பொருட்கள். சரிங்களா? ஏன்னா நாம் கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருட்கள் அனைத்தும் ஒரிஜினல் தான். விளையக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம எடுக்கிறனால உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒன்றும் ஆஃபர்லேயே பாருங்கள், இந்த ஆடி மாத ஆஃபர்லேயே 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு 5 பாக்கெட் வாங்கக்கூடிய நபர்களுக்கு 100 கிராம் பாக்கெட் 5 வாங்குறவங்களுக்கு 2 விஷ்ணு சக்கரம், 11 சிவப்பு குண்டின்மணி அப்படியே இலவசமாக கொடுத்துட்றோம். 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு பாருங்கள், ராஜ கோமதி சக்கரம் 1, மகாமேரு சங்கு 1, 2 விஷ்ணு சக்கரம், 11 சிவப்பு குண்டின்மணி, இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். இப்போ நான் எது ஃப்ரீன்னு சொன்னனோ அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களை நீங்கள் ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 800ரூவாலேருந்து 900 வரைக்கும் வந்துடும். ஆனால் அதை நம்ம அப்படியே முற்றிலும் இலவசமாக தரோம். அந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துட்றோம். சரிங்களா? ஐயா, ஜோதிட கணிப்புகள் நம்மிடம் பார்த்தவர்களுக்கும் தெரியும், ஆன்மீக பொருட்கள் வாங்கினவங்களுக்கும் தெரியும், நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும், நம்ம சேனல் மேலே ஒரு மதிப்பும் மரியாதை நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறோம். பார்க்குறவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக மாற்றங்கள் வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்து, நேரம் எடுத்து, நேர பற்றாக்குறை இருக்கும்போதும் உங்களுக்கான கணிப்புகளை கொடுக்குறோம். சரி, வாட்ஸ்அப் நம்பர் இது தான் பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சில பேர் ஒருத்தர் 2 பேர் தான் கமெண்டில் சாம்பிராணி விற்பனைக்காக இதெல்லாம் பேசுகிறீங்களான்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஐயா, நான் இதுக்கு மேலே என்னத்தை நான் சொல்கிறது, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம லைஃப்பில்
நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தேகம் தான். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் இருக்குன்னா இருக்குது, நீங்கள் நம்பினா அந்த நம்பிக்கை தான் அந்த விஷயத்தில் ஒரு 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 மேஜிக் மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்குன்றதை உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் நம்பலைன்னா அங்கே உண்மையான விஷயமாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அதுதான் மன ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள். ஆகவே இந்த மூலிகை சாம்பிராணி விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க, யாருக்கும் நம்ம கம்பல் பண்ண போகிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிராணி வாசனைக்கான சாம்பிராணிலாம் கிடையாது. கடையில் சாம்பிராணின்னு சொல்லி விற்கிறாங்க, என்ன இருக்குது என்ன ஏதுன்னெலாம் நமக்கு தெரியாது, அதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய மூலிகை சாம்பிராணி கெட்டதை விளக்கிட்டு நல்லதை உள்ளே கொண்டு வரதுக்கான சாம்பிராணி தான், சரிங்களா? ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க மூலிகைகள் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவை. ஒவ்வொரு முறை வீட்டில் போடும்போதும் ஹோமம் வளர்த்த அந்த ஒரு பலனை பெறலாம், சரிங்களா? சரி, இப்போ மிதுன ராசிக்கு பார்த்துருவோம். ஐயா, மிதுன ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம், ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டது இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்பை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 22 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வராங்க. கன்னிராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி பகவான், இவங்க எல்லாமே வக்கரமாக இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவும் சுக்கிரனும் வந்து அமர்ந்திருக்காங்க. ராசியில் குரு மற்றும் அமர்ந்திருப்பது போது பார்த்தீங்கன்னா இந்த அசதி நல்லா பாருங்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அலுப்பாக இருக்கும், உடம்பு அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்கும், அசதியாக இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஐயா, மிதுன ராசிக்காரர்கள் யார், இவர்கள் வாழ்க்கை முறை எப்படின்றத நம்ம போன பதிவுகளிலே தெளிவாக விவரமாக பார்த்தோம். பல பேர் இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டீங்க. என்னங்க என் பக்கத்தில் இருந்தே சொன்ன மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வரக்கூடிய கமெண்ட்டுகள் எல்லாம் பல பேர் அதிர்ச்சியாகி தான் கமெண்ட் போடுவாங்க, என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இப்போ பாருங்கள், அந்த கிரகநிலை மாற்றங்கள் வச்சு நான் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், அது பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் கடந்த 10 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்தை இந்த ஒரு வீடியோ மூலமாக அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிரந்தர ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். இங்கே மற்ற யூடியூப் சேனல்களில் வீடியோக்கள்லாம் வர மாதிரி திடீர் பணவரவு, திடீர்னு லட்சாதிபதி, கோடீஸ்வரன், இதெல்லாம் நம்ம என்றைக்குமே சொல்ல மாட்டோம். நடைமுறையில் எது சாத்தியமோ, இந்த கஷ்டத்தை பார்த்தா தான் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும்னா அதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன். ஆமாங்க, கஷ்டம்தான் இருக்கும் தான், அதை தாண்டி தான் ஆகணும், ஆனால் தான் அது இடத்துக்கு போனால் தான் நீங்கள் அந்த நல்லதை அடைய முடியும். அதுதான் நிரந்தரமானது. நான் சும்மா உங்களுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு திடீர் யோகங்க, கூரை வச்சுட்டு பணம் கொட்டும், லாட்ரியில் பணம் விடும், இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ஏன் எவ்வளோ பேர் இப்போ கூட நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அவங்க ஜாதகத்தை அனுப்பி எனக்கு எதுங்க அதிர்ஷ்டம், எனக்கு எந்த நம்பர் வாங்கினா அதிர்ஷ்டம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்டுட்ருக்காங்க. நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன், உண்மையான நிலையான அதிர்ஷ்டம் எது தெரியுங்களா? உங்கள் உழைப்புக்கான முழுமையான பலன் உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னாவே அதுதான் நிலையான அதிர்ஷ்டம், சரிங்களா? அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், குரு சுக்கிர யோகம், பணத்தை தரக்கூடிய சுக்கிரனும் குருவும் ராசியில் இருப்பது தான் இந்த முறை மிதுன ராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. நான் திரும்பவும் சொல்கிறேன், யூடியூப்பில் அந்த மாதம் நிலைமை மாறிடும், இந்த மாதம் நிலைமை மாறிடும், ராஜயோகம் வந்துடும், திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வந்து மாற்றத்தை கொடுப்பாங்க, நல்லதை கொடுப்பாங்க, 1008 பதிவுகள் இந்த மாதிரி இருக்குது, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. முழுமையான மாற்றம் உண்மையிலுமே உங்கள் லைஃப்குள்ளே வேணும்னா அந்த மாற்றம் உங்களிடம்தான் ஆரம்பமாகணும். அப்போது கிரகநிலை மாற்றங்கள் இந்த நேரத்தில் நல்லதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்னா, நீங்கள் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னா எப்படி நம்ம தயாராகி ரெடியாக மேக்கப் பண்ணி ரெடியாக நிற்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி நீங்கள் தயாராகி நிற்க வேண்டிய நேரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம். ஏன்னா கடந்த காலங்கள் நீங்கள் பார்த்த விஷயங்கள், இழப்புகள், அவமானப்படுத்து, உங்களை சில இடத்துல அவமானப்படுத்தியிருப்பாங்க, உங்களை டென்ஷன் படுத்தியிருப்பாங்க, ஏன் உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களை புரிஞ்சிக்காத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? கூட பிறந்தவங்களாம் இருந்தால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மிதுனராசிக்காரர்கள் அவருடைய வாழ்க்கை துயரங்கள். இதெல்லாம் வந்து அவங்க மனசில் போட்டு அப்படியே குழப்பிட்டு இருப்பாங்க, என்னடா லைஃப், யாருமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லி. அதாவது வைரம் இருக்குது பார்த்தீங்களா, வைரம் விலை மதிப்பு இல்லாதது. அந்த வைரம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு அதிகம். அது மதிப்பு தெரியாதவர்கள் கையில் இருந்ததுன்னா அந்த வைரத்துக்கான வேல்யூவே அவங்களுக்கு தெரியாது, காலில் மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் மிதுன ராசிக்காரர்கள் குணத்திலும் எண்ணத்திலும் வைரத்தை போன்ற ஜொலிப்பவர்கள். ஆனால் என்னன்னா, அவர்களை சுற்றி இருப்பவர்கள் சரியான நபர்களாக இல்லாத பட்சத்தில் தான் இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இன்னல்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக அவங்க ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் இவங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிடும். எதை தொட்டாலும் ஃபெயிலியர், எதை தொட்டாலும் தடங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டம் விரையாதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கார், அதையும் நம்ம நோட் பண்ணணும்.
வெளிநாடு யோகம், இடமாற்றம், நிறுவன மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி மிதுன ராசிக்காரர்கள் வேலையில் இருந்தால் சரிங்களா. அதே போல் மல்டிநேஷ்னல் நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா. அதே போல் பெரிய அளவில் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள் நடுவில் அவங்களுக்கு மத்தியில் அவங்க முன்னாடி கௌரவமாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுன்ற எண்ணம் இந்த காலகட்டம் அதிகரிக்கும் சரிங்களா. பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள், அதாவது பார்த்திங்கன்னா கேது பகவான் 3ல் அமர்ந்திருப்பதால் நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான நேரமும் இருக்குது. அதே போல் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரங்க, ஐயா அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள்ட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களிடம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களோ அல்லது உங்கள் வருமானம் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ எதையும் வெளியில் ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க தனக்கு வாழ்க்கையில் நடந்த நல்லது, இனி வரக்கூடிய விஷயங்கள், அடுத்து என்ன பண்ண போகிறேன் இதுன்றது எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லி தான் பல பேருடைய கண் பார்வைகள் உங்கள் மேலே இருக்குது. அதனால தான் நீங்கள் எதை தொட்டாலும் தடங்கள் தாமதங்களே வருது. இந்த காலகட்டம் விநாயகர் பெருமான் வழிபாடு, விநாயகர் தான் கை கொடுப்பார். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், வாய்ப்பு கிடைச்சா பிள்ளையார்பட்டி போயிட்டு வருது, அற்புதமான நன்மைகளை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. விநாயகர் படத்தை பர்ஸில் வச்சுக்கோங்க சரிங்களா. அதே போல் 6க்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். வீட்டில் இருக்கும், நல்லா பாருங்கள், வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். சகோதர வகையில் பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலே, பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க கூட பிறந்தவங்க இவங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதனாலேயே தான் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி ஓரமாக நின்றுக்கலான்ற மைண்ட் செட்டுக்கெலாம் வந்துடுவாங்க சரிங்களா. 4ல் அமர்ந்திருக்கும் செவ்வாயை வக்ர சனி பார்க்கார் சரிங்களா. வாகனங்களில் பழுது, நல்லா பாருங்கள், வண்டி போயிட்டே நல்லா வண்டி ஓடிட்டுருக்கும், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆகாது, திடீர்னு பஞ்சர் ஆகிறது, ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவை கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து இந்த வண்டி வாகனங்கள் விடும். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிறு பிரச்சனைகள், ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் சனியும் பார்ப்பதால் கண்டிப்பாக சகோதரர்களிடையே கூட பிறந்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த நேரம் நிச்சயமாக உருவாகும் சரிங்களா. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திகிட்டு இருக்கும். சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருப்பது நல்லா பாருங்கள், வாழ்க்கையில் அதான் சொல்கிறேனே, ஒரு பக்கம் பிரகாசத்தை தரக்கூடிய சில வழிகளும் இருக்குது, இன்னொரு பக்கம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் சண்டைகள் வந்து மன நிம்மதியை கெடுப்பதற்கான சில விஷயங்களும் இருக்குது. இரண்டுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் தயாராக இருக்கணும். ஆனால் இதில் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சண்டை பிரச்சனை வராமல்னா நீங்கள் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு பொறுமையை கடைபிடிக்கிறது மிக மிக அவசியம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும், குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றிடுவாங்க. கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை சரிங்களா. அதே போல் 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது சொத்துக்கள், நிலம் வாங்கிறதுக்கான யோசனைகளும் வரும் சரிங்களா. இதனால் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தை இந்த நேரத்தில் பார்த்தே ஆகணும். பார்த்துட்டு அதற்கான நேரமாக காலமான்றதை ஒரு வாட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது பண ரீதியாக தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக இல்லை, குறைபாடுகள் இருக்குது, இன்னுமே இருக்குது சரிங்களா. ஏன்னா அந்த பொருளாதார ரீதி பண ரீதியாக வச்சு தான் உங்களை எடை போட்டுட்ருக்காங்க. உங்களை நிறைய பேர் உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா. அதான் இது பொதுவான விஷயம் தானே. பணம் இருந்தால் சொந்த பந்தம் எல்லாம் ஓடி வருவாங்க, நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஆனால் இந்த பணம் மட்டும் இல்லாத நபராக இருந்துட்டோம்னா நம்ம எவ்வளவு தான் நல்லவர்களாக இருந்தாலும் நல்லதே சொன்னாலும் அதை வந்து நம்ம யாரும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஐயா இங்கே மற்றவங்க நம்மளை மதிக்கணும், கௌரவமாக பார்க்கணும், அவங்க முன்னாடி நம்ம கெத்தாக பந்தாவாக இருக்கணுன்றதுக்காகலாம் பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நம் அன்றாட தேவைக்காக நம் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவாது நம்ம பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும் சரிங்களா. மற்றவங்களுக்காகலாம் இல்லை, உங்களுக்காகவாது நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் சரிங்களா. அப்படின்றப்ப மிதுன ராசிக்காரர்கள் நான் திரும்பவும் சொல்கிற பண ரீதியாக பிரச்சனை இருக்குது. இதுக்கு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னதை விட கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இதுதான் மிதுன ராசிக்காரங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ண போது, இதுதான் உங்கள் மனசுக்குள்ளே இந்த வார்த்தைகள், இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே புகுந்து ஏதோ ஒன்று பண்ணும் பாருங்கள் இப்போ சரிங்களா. அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்கள். என்னென்னா, முதல் விஷயம் ரெடியாக இருங்க, சொல்கிறத கேளுங்க மிதுன ராசிக்காரங்க. முதல் விஷயம்,
என் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன் என்று செல்வந்தர்கள் நினைப்பார்கள். மிதுன ராசிக்கார நண்பர்களே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை முக்கியமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம சொன்ன பதிவுகள் பார்த்தவங்களுக்கு தெரியும். மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு மற்றவர்களை சார்ந்து தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. மற்றவங்களுடைய ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும். அவங்க இருந்தால் தான் ஒரு விஷயம் நடக்குன்ற சூழ்நிலை தான் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் நினச்ச அந்த முழுமையான முன்னேற்றத்தை அடைய முடியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை தேவை. என்ன வார்த்தைன்னா, என் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன் என்று பொதுவாகவே உண்மையிலுமே செல்வந்தர்கள் பணக்காரர்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். என்ன தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையை நான் தான் உருவாக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஐயா, இந்த ஒரு வார்த்தை உங்கள் மனதிற்குள் பலவிதமான சேஞ்சஸை உள்ளே கொண்டு வரும். ஏன் தெரியுங்களா? உங்கள் மீது உங்களுக்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்றது உங்களுக்கு உணர்த்தும். அதாவது இந்த வார்த்தையை உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருங்க. இதற்கான அர்த்தம் என்ன, இதற்கான வேல்யூ என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன், வாழ்க்கை எனக்கு தருது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் ஏழ்மையை நோக்கி போவதற்கான சிந்தனை. அந்த ஏதோ அதுதான் சொல்கிறேன்ல, நம்ம நினைப்போம், என்ன நினைப்போம், என்னமோ வாழ்க்கை போகுது, இந்த வாழ்க்கை என்னன்னே எனக்கு தெரியல ஏதோ அப்படின்னு சொல்லி வர்றதை தடுமாறி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏழ்மையான சூழ்நிலைக்கு போகிறார்கள். ஆனால் அடுத்து என்ன நடக்கணும் என்பதை தான் முடிவு செய்து அதை தன்னுடைய லைஃப்குள்ளே கொண்டு வரவங்க தான் வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். மிதுன ராசிக்காரங்க, இனிமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கக்கூடிய நபர்களுடைய லிஸ்ட்டுக்கு வாங்க. தயவு செஞ்சு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறிடுவீங்க. ஏதோ வாழ்க்கை என்னமோ போகுது, என்ன கொடுக்குதோ கடவுள் என்ன தராரோ அதை நான் வாங்கிக்கிறேன் போன்னு இருந்துட்டிங்கன்னா, அதுதான் சொல்கிறேனே, அதுவே போதும். நீங்களே உங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி. சரிங்களா? அப்போ முதல் சிந்தனை, செல்வத்திற்கான சிந்தனை. என்ன தேவை மிதுன ராசிக்காரங்களுக்கு? என் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன். இதை முதல்ல உங்கள் வீட்டில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஒயிட் ஷீட்டில் எழுதி உங்கள் கண்ணு முன்னாடி பெருசாக எழுதி ஒட்டுங்க. பெருசாக எழுதி மிதுன ராசிக்காரங்க உங்கள் கண் பார்வையில் தினமும் படணும். என் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன், என் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன். திரும்புகிற பக்கமெல்லாம் இனிமே உங்களுக்கு இந்த வார்த்தை உங்கள் மனதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். இது எப்படி உங்களுக்கு உங்கள் அந்த வைப்ரேஷன் எப்படி உங்கள் மனசுக்குள்ளே பூந்து வேலை செய்துன்றதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தங்களை ஒருபோதும் பலிகாடாக கருதுவது இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக தேவையான ஒரு கோட்பாடு, செல்வத்தின் கோட்பாடு. ஏன் தெரியுங்களா? ஐயா, மிதுன ராசிக்கார நண்பர்களே, இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. என்ன தெரியுமா? வேலை, வருமானம், சொந்த பந்தம், நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்களை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க தேவைக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ஒரு மனநிலை உங்களுக்கே இருக்கும். உங்களுக்கே மிதுன ராசிக்காரர்களுக்கு மைண்டில் இருக்கும், நம்மளை பயன்படுத்திக்கிறாங்கப்பா, நம்மளை டைமுக்கு சரியாக என்ன பேசுனா நம்ம செய்வோம், என்ன சொன்னால் நம்ம பண்ணுவோம், எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் இந்நேரம் மிதுன ராசிக்காரருடைய மைண்டுக்கு வந்திருக்கும். அதை உடைக்கிறீங்க. அந்த மைண்ட் செட்டை இப்போ நீங்கள் உடைக்கணும். என்னென்னா, செல்வந்தர்களைப் போல அவர்கள் அப்படி தான் நினைப்பாங்க. செல்வந்தர்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, தங்களை ஒருபோதும் பலிகாடாக கருத மாட்டார்கள். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை மற்றவங்க பயன்படுத்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தராதிங்க இனிமேல். சரிங்களா? அதே போல் நீங்கள் அடுத்த விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய கையை எடுத்து உங்களுடைய இதயத்தின் மீது வைத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. நான் சொல்கிறதெல்லாம் என்னமோ உளறிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இது மன ரீதியாக உளவியல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்களே பார்ப்பீங்க, உங்கள் ஜாதகத்தில் இல்லாத சில அமைப்புகளை கூட உங்களால் உங்கள் முயற்சியால் கொண்டு வர முடியும். வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கையை எடுத்து உங்கள் இதயத்தின் மீது வைத்து, என்னுடைய பொருளாதார வெற்றியின் துல்லியமான அளவை நான் தான் உருவாக்குகிறேன் அப்படின்ற வார்த்தையை உங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி சொல்லுங்கள். என்னுடைய பொருளாதார வெற்றியின் துல்லியமான அளவை நான் தான் உருவாக்குகிறேன். என்னிடம் ஒரு கோடீஸ்வரனின் மனம் இருக்கிறது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை மிதுனராசி நண்பர்களே. ஐயா, இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாரும் நான் கோடீஸ்வரனாக வாழணுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த ஆசை இருப்பதில் எந்த தவறும் கிடையாது.
இங்கே யார் வேண்டுமானாலும் எவ்வளோ வேண்டுமானாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம், கோடீஸ்வரனாகவும் வாழலாம். அது உங்கள் திறமையை பொறுத்தது. சரிங்களா? அப்போது கோடீஸ்வரனாக வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதற்கான வழிகளை தேர்ந்தெடுப்பதில் தான் இருக்குது நம்ம சரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோமா தவறான பாதையில் போகிறோமான்றது. அப்போ உங்களிடம் அதை தான் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா, லட்சாதிபதியாக வாழணும்னா, ஏன்னா உங்களுக்கு இந்த பணம் தானே பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதை அடைவதற்கான தகுதி என்னென்னா, முதல்ல உங்கள் மனசை ரெடி பண்ணணும். அதுதான் உங்கள் மனசில் நீங்கள் ஒரு வசதியான நபர், செல்வந்தர், கோடீஸ்வரர், லட்சாதிபதின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். ஆனால் இந்த எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கன்றனால மற்றவங்களை கேவலமாக பார்க்குறதோ, மற்றவங்க தனக்கு கீழே தான் நினைக்கிறதோ, மற்றவங்களை அவமானப்படுத்துறதோ பண்ணவே கூடாது. இதற்கான எதிர்மறையான பலன்கள் தான் கிடச்சிடும். உங்களுக்கு நேர்மறையான பலன்கள் வேணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னதை நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு படி ஏறி ஏறி முன்னேறீங்களோ அந்தளவுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், பணிவாக போயிட்டே இருக்கணும். நீங்கள் நிரந்தர முன்னேற்றத்தை அடையணும். நீங்கள் அடுத்தடுத்த படி முன்னேறணும்னா முன்னேற பணிவை அதிகரிக்கணும், எல்லாருக்கும் மரியாதை தரணும். புரிஞ்சுக்கோங்க இதை. நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வெற்றியை தலைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் அடுத்த சரிவுக்கான ஆரம்பம். சரிங்களா? அதுபோல் ஒரு கோடீஸ்வரனின் மனம் என்னிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் முதல்ல நம்பணும். அடுத்த விஷயம் என்னென்னா, யார் மீதும் பழி போடக்கூடாது, யார் மீதும் புகார் சொல்லக்கூடாது. மிதுன ராசிக்காரங்க இதை நீங்கள் மைண்டில், இது கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு தோல்வியை பார்த்துட்டு, ஒரு தடைகளை பார்த்துட்டு, அடுத்து ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு யாராவது சொன்னால் கூட நீங்கள் உடனே எனக்கு இந்த விஷயத்தில் தோல்வி ஆயிடுச்சு, நான் திரும்ப திரும்ப பண்ணால் எனக்கு தடங்கள் வருது, எனக்கு ஏமாத்துறாங்க, எந்த பழியும் போடாதீங்க, எந்த புகாரும் சொல்லாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பழிகளை போடுகிறீர்களோ, புகார்களை சொல்கிறீர்களோ, அந்த நெகட்டிவ் அதிர்வலைகள் உங்களை வெற்றியின் பக்கம் கூட்டிகிட்டே போகாது. யார் மேலேயும் இங்கே பழி சொல்லாதீங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்றதை நீங்கள் கவனிங்க. நான் பல பதிவில் சொன்னேன். ஐயா, அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் யாரையும் திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. நீங்கள் போய் பாருங்களேன், சொல்லி பாருங்கள், ஒரு நல்ல விஷயத்த சொல்லி பாருங்கள். அந்த நல்ல விஷயத்த கேட்க கூட இங்கே யாரும் தயாராக இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்ல விஷயங்கள சொல்கிறோம். அவங்க லைஃப்பில் ஒரு 20-25 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அவசரமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் போய் பார்த்தா நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான வீடியோக்கள்லாம் உட்காந்து மணிக்கணக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் அவங்க லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் காரணம். அடிப்படையில் நம்ம தப்பை பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பிரபஞ்சம் இந்த கிரகநிலை மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை வச்சுக்கிட்டு நம்ம அது மேலேயே பழி போடுறோம். எனக்கு நல்லது நடக்கலை, எனக்கு சரியாக வாழ்க்கை அமையலை, எனக்கு எதை தொட்டாலும் தடங்கள், எதை தொட்டாலும் தோல்வி. ஆரம்பித்து வச்சதே நம்மளாக தான் இருப்போம். அதை எத்தனை பேருக்கு தெரியுது, எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்க? எல்லோரும் இன்னொருத்தர் மேலே தான் பழிய போடுறாங்க, இன்னொரு காலத்தின் மேலே தான் பழிய போடுறாங்க, ஏன் கடவுள் மேலேயே பழி போடுறாங்க, கடவுளை திட்டுறாங்க. ஐயா, நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன், சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் உங்கள் காதில் இப்போ வருதுன்னாவே, உங்கள் காது கேட்குதுன்னாவே, உங்கள் கண்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்குனாவே காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னா, இதையெல்லாம் தேடிட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறனால தான் இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் தேடின நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. 100% சொல்கிறேன். நீங்கள் தேடின நபர், அந்த தேடலின் முடிவு தான் இதெல்லாம் இப்போ உங்கள் கண்ணுக்கு பட்டிருக்கு, உங்கள் காது கேட்டுட்ருக்கு. அதனால் அலட்சியமாக கேட்காதீங்க. உங்களுடைய மனசாட்சியாக இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். யார் மீதும் பழி போடாதீங்க, யாரையும் புகார் சொல்லாதீங்க. சரிங்களா? டைம் வேஸ்ட் அது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, செல்வந்தர்கள் வெற்றியாளர்களுடன் நேர்மறையாளர்களுடன் தொடர்பு வைத்து கொள்கிறார்கள். இதுதான் அடுத்த முக்கியமான விஷயம் மிதுன ராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. என்ன தெரியுங்களா? இன்றைக்கே இதை ஃபாலோ பண்ணால் என்னன்னா, வெற்றி பெற்றவர்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் இனிமேல் நீங்கள் கான்டாக்டில் இருக்கணும். யார் யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஐயோ அம்மா என் லைஃபு போச்சு, எனக்கு எது தொட்டாலும் பிரச்சனை, எனக்கு எல்லாம் கெட்டதான் நடக்கும், எனக்கு எதுவும் உருப்படாதுன்னு இந்த மாதிரிலாம் யார் நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து விலகிருங்க, அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளிடுங்க. ஐயா, நான் சில பதிவுகள்லையும் சொல்லியிருக்கேன், நம்மக்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்கள்ட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் அதுதான் 100% மேலே உண்மை. அதுதான் 1000% உண்மை. என்ன தெரியுங்களா? நீங்கள் எந்த மாதிரி நபர்களிடம் இருக்கிறீங்களோ, எந்த நபர்கள் பக்கத்தில் இருக்கிறீங்களோ, அவர்களுடைய அதிர்வலைகள் உங்களையும் அஃபெக்ட் பண்ணும்.
கெட்டதை பேசக்கூடிய நபர்கள், கெட்டதை யோசிக்கக்கூடிய நபர்கள், நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள், அடுத்தவங்க பிரச்சனையை பார்த்து சிரிக்கிற நபர்கள், அடுத்தவங்களை கேவலப்படுத்தக்கூடிய நபர்கள், இவர்களோடையெல்லாம் உங்கள் பழக்கம் இருந்துச்சுன்னா அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நெகட்டிவான பலன்களை நீங்களும் அனுபவிப்பீங்க. அதனால தான் இந்த கோட்பாடு செல்வந்தர்களுக்கான அடுத்த கோட்பாடு இது ரொம்ப தேவை. என்னென்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்லதை பேசுகிறவங்கள்ட்ட மட்டும் இனிமேல் கான்டாக்டில் இருங்க. ஏழைகள் ஏன் மேலே மேலே ஏழைகள் ஆகிறாங்க அப்படின்னா தோல்வியாளர்களுடனும் எதிர்மறையாளர்களுடனும் அவர்கள் தொடர்பு வைத்துக்கிறாங்க. பாருங்கள், மேக்சிமம் பாருங்கள், நீங்களே நான் சொல்கிறது எந்தளவு உண்மை நீங்களே லைஃப்பில் வெளியில் போய் பாருங்கள். கஷ்டப்படுறவங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, ஏழ்மையில் பல வருஷமாக ஏழ்மையில் இருக்கிறவங்க, அவங்க கான்டாக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்கள மாதிரியே கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்கள மாதிரியே ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, இவங்களை சுற்றி தான் இருக்கும். ஐயா, நான் அதுக்காக நீங்கள் யாருக்கிட்டையும் பேசாதீங்க, பழகாதீங்க, அவங்களெல்லாம் மதிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த அதிர்வலைகள் எப்படி நமக்கு நல்லதுன்னு கெட்டதையும் கொண்டு வந்து தருதுன்றது தான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து நல்லதை அடைஞ்சு நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஐயா, இங்கே நீங்கள் முதல்ல உதவி பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே உதவி மனப்பான்மை இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை பண்ணுறதுக்கு முதல்ல இப்போ ஒன்றும் இல்லை, பசிக்குதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு, ஒருவேளை உணவாக அவங்களுக்கு வாங்கி தரதுக்கு முதல்ல நம்ம கையில் பணம் இருக்கணும்ல. நம்ம கையில் பணம் இருந்தால் தானே அவங்களுக்கு வாங்கி தர முடியும். நம்ம கையில் காசே இல்லாமல் அவங்களுக்காக உட்காந்து அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அடுத்த சில விஷயங்கள் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். வெற்றியாளர்களின் சுயசரிதியை படிக்கணும் இனிமேல் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு நான் இன்னொரு விஷயமும் ஆல்ரெடி சில பதிவுகளில் சொல்லியிருந்தேன். என்னென்னா, என்னைக்கு நீங்கள் உங்களை நம்பி ஒரு வேலை இருக்கிறத அமைச்சுக்கிறீங்களோ, உங்களை நம்பி உங்கள் லைஃப் இருக்குது, நான் எடுக்கக்கூடிய முடிவு தான், நான் சரியாக முடிவெடுப்பேன்னு இந்த மற்றவர்களை சார்ந்து இல்லாத வாழ்க்கையை உருவாக்கிக்கிறீங்களோ அன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க ஜெயிப்பாங்க. அதற்கு வெற்றியாளர்களின் சுயசரிதியை இனிமேல் நீங்கள் படிக்கணும், அந்த புக்ஸை வாங்கி படிக்கணும், சரிங்களா? அதே போல் உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறையாளர்களை அடையாளம் காணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நோட் பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரங்க, இந்த நேரம் இந்த நொடி உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களை சுற்றி ஒரு லிஸ்ட்டு போடுங்க. யார் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, யார் யார்கிட்ட பழகிட்டு இருக்கிறீங்க, யார் யாரை தினமும் பார்க்குறீங்க, யாருடைய வார்த்தைகளை கேட்குறீங்க, இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள், நல்லதை பேசுகிறாங்களா, நல்லதை லைஃப்பில் அடைஞ்சிருக்காங்களா? ஐயா, இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறவங்கள சில நபர்களை நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்ல, சில நபர்கள் கஷ்டப்படுறவங்கள பார்க்குறப்ப நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அவர்களுடைய கடந்த காலத்தை போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்த செயலுக்கான பலன்களாக கூட இது இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் நல்லா இருந்து பயங்கர அட்டூழியத்தில் ஆடி கெட்டதை செஞ்சு அக்கிரமத்தை பண்ணி இன்றைக்கி அடி வாங்கி இன்றைக்கி ஒரு இடத்துல ஒன்றும் முடியாமல் ஒரு நபர் இருக்கிறப்ப நம்ம பார்க்குறப்ப பாவமாக இருக்கும், இவன் என்னப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. ஆனால் அவர் லைஃப்பை போய் அனலைஸ் பண்ணி பார்த்தா பண்ணாத பாவத்தை பண்ணியிருப்பாங்க, அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கி அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், மிதுன ராசிக்காரர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எந்த மாதிரிலாம் யோசித்தாங்க, இப்போ எந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறாங்கன்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். இது அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா, மோசமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், ஆன்லைனில் நெகட்டிவான எண்ணங்களை தரக்கூடிய வீடியோக்கள், கருத்துக்கள், எதையுமே வார்த்தைகள் முதற்கொண்டு இனிமேல் இந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. இந்த நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசக்கூடிய அமானுஷ்யம், இந்த மாதிரி நம்ம மனசில் பயத்தை உருவாக்குறது, ஒரு மன சஞ்சலத்தை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைங்க. ஏன்னா இது நம்மையே அறியாமல் ஒரு நெகட்டிவான அதிர்வலைகளை உருவாக்கிடும், சரிங்களா? ஆகவே மிதுனராசிக்காரங்க, இந்த காலகட்டம் இவை அனைத்தும் உங்களுக்கு ஒன்று சேரும் பட்சத்தில் நல்லா பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்களே எடுத்து நிறுத்தி நிலைநாட்டுவீர்கள், சரிங்களா? இந்த பதிவு மிதுனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். ஐயா, எதுவாக இருந்தாலும் அளவோட லைஃப்குள்ளே கொண்டு வாங்க, மாற்றத்தை பாருங்கள், அந்த மாற்றத்தை நிலையானதாக கையில் பிடிச்சிக்கோங்க. இங்கே உங்களுக்காக யாரும் திடீர்னு வானத்துலேருந்து வந்து குதித்து எந்த மாற்றத்தையும் பண்ண மாட்டாங்க. இங்கே அதுவாக மாறுன்னு உட்காந்துக்கிறதும் முட்டாள்தனம் தான். இங்கே அதுவாலாம் எதுவும் மாறாது.
நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொண்டு வரணும். ஆகவே இந்த பதிவு இறைவனுடைய அருள் முழுமையாக இருப்பவர்கள், நல்லதை தேடுபவர்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, எதிர்காலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய நபர்கள், இன்றைக்கி கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கிறவங்க கண்ணில் தான் இந்த பதிவு படும். நீங்கள் தான் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. சரிங்களா? ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஆன்லைனில் ஒதுக்கினாலும் நம்முடைய பதிவுக்காக ஒதுக்குங்க. உங்களுடைய நண்பனாக, உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக, உங்கள் மனசாட்சியாக என்னுடைய வார்த்தைகள், நான் எங்கே இருக்கிறேன், யார் எங்கே, ஏதோ ஒரு மூலையிலேருந்து, ஐயா என் வார்த்தைகள் உங்களிடம் வந்து சேர்ந்துட்டாலே போதும். அந்த வார்த்தைகளில் உள்ள சக்தி உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தும். இனி யாவும் நல்லதே நடக்கும். நன்றி.